Introducing Dermavance, the mineral sunscreen mist. Science in every drop. Dermavance, the mineral sunscreen mist. Cherish, guard, glow. The mineral sunscreen mist, providing you the advanced derm care. Dermavance, where science meets luxury. சிலான் டாக்ஸ் நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம். நான் டைரக்டர் அமர் அஷ்ரஃப். நான் பிறந்தது கலாம்போவில். ஸோ நான் படித்தது எல்லாமே கலாம்போவில் தான். நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தேன். ஸோ ஆஃப்டர் மை O levels and A levels நான் பிஎஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஒரு டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட என் சினிமா பயணம் ஸ்டார்ட் ஆகிச்சு. ஸோ என் அப்பா இங்கே ஒரு பிஸ்னஸ்மேன். ஸோ அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அவ்வளோ தான். ஸோ மேரிட், என் ஒய்ஃப் ஷியாமலா தேவி, அண்ட் எனக்கு ஒரு சன் இருக்கார், துல்கர், லிட்டில் பாய், 4 years. ஸோ இந்த சினிமா ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, சின்னத்தில் ஒரு VHS கேசட்டில் தான் படம் பார்ப்போம். ஸோ அப்போது எல்லாருமே அழகான ஹீரோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நானும் பார்த்த ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் காதல் தேசம் படத்தில் அப்பாஸ். அவர் ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பார்த்து அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இன்னொரு நாள் அப்பாஸ்கிட்ட இன்னொரு புது படம் வந்திருக்கப்போ நம்ம யூஸ்வலாக பேரெல்லாம் எழுதி எங்கள் அம்மா செக்யூரிட்டி கிட்ட கொடுப்பாங்க, போய் கேசட்டை எடுத்துகிட்டு வான்னு ஒரு 4 படம் எழுதி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பாஸ், ஐ திங்க் என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கேசட் வீட்டுக்கு வரும், அப்பாஸை பார்ப்போம் ஆர்வமாக இருக்கிறப்போ வேறொரு ஹீரோட கேசட் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. அந்த படத்தோடைய பேர் பூவே உனக்காக. அந்த ஹீரோ தளபதி விஜய். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோவை பார்க்குறேன், தளபதி விஜய். ஒரு சின்ன, ஒரு ஸ்மார்ட், ஒரு டார்க், நம்மளை மாதிரியே ஒரு ஹீரோ, துடுதுடாக இருக்கார். நான் ஒரு 5 வயசு பையனை பார்க்குறேன். அப்படியே அந்த படத்தை பார்த்து இந்த பையன் அப்பாஸை விட நல்லா இருக்கானேன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, விஜய் விஜய் விஜய்ன்னு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி இருக்காருன்னு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, பூ எனக்காக. ஸோ அதுக்கப்புறம் தளபதி விஜயோடைய தொடர்ந்து படங்கள், மின்சார கண்ணாவாக இருக்கட்டும், அப்படி படங்கள் பார்த்து பார்த்து அவரை மாதிரி ஒரு ஹீரோ ஆகணுன்ற ஆசை வந்துச்சு. ஸோ அதுக்கான வயசும் வந்துருச்சு, 2008 2009. ஸோ அந்த டைம் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. ஸோ ஆடிஷன்ஸ் தான் எப்போக்குமே, டிவியில் பேப்பரில் ஆடிஷன்ஸ் பார்த்து பார்த்து போகிறது. ஒரு 1 year ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. ஸோ வீட்டில் இருந்ததை விட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முன்னாடி இருந்தது தான் அதிகம். அண்ட் எனக்கு இருந்த ஒரு அட்வான்டேஜ், என் அம்மா அப்பா என்னை சப்போர்ட் பண்ணாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா, நீ பண்ணு. ஸோ அவங்க சப்போர்ட் மட்டும் இருந்ததுக்கு வேலை, வாய்ப்பு கிடைக்கல. ஃபைனலி ஒரு சிங்கள ஃபிலிமில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. கால் ஷீட் கொடுத்தாங்க, அப்புறம் காலே வரல. ஸோ அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த படம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபெடப் ஆகிட்டு ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், படிப்போம், காசு சம்பாதிப்போம், வருவோம் சினிமாவுக்கு. 13 வருஷம், கிட்டத்தட்ட 13 இல்லை 11, ஆல்மோஸ்ட் 11 வருஷம் சினிமா பக்கம் தலை வைக்கவே இல்லை. ஒன்று என் ஒய்ஃபுக்கு மட்டும் சொன்னேன், லவ் பண்ணுறப்போ எப்போயாச்சும் நான் திரும்ப என் சினிமா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் நடிப்பேன். ஸோ நான் டைரக்டர் ஆகிற வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது, பட் கண்டிப்பாக நடிப்பேன்னு. ஸோ ஒய்ஃப் கூட அப்போ பெருசாக அதை எடுக்காமல் சொன்னாங்க, சரி அப்போ பார்ப்போம்னு. ஸோ அதுக்கான நேரம் வந்துச்சு. எப்போன்னு சொன்னால் 2019 ஒரு டைரக்டரை பார்த்தேன், லோகேஷ் கனகராஜ். உங்களுக்கு எல்லாமே தெரியும், என் கூட இருக்கிறவங்க. கைதி மூவி, அந்த மூவி பார்த்துட்டு ஓகே நத்திங் இஸ் லேட். அப்படியே அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் சொன்னார், ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ பேங்க் but my ambition was to be a filmmaker. So 2019 I was working as a manager, but my ambition is also to be a filmmaker. Why I can't start in யோசிச்சேன். லோகேஷ் கனகராஜ் ஏஜை போய் பார்த்தேன், he was 30 in his first movie. ஸோ நான் இருந்தேன் 27 28. ஸோ why not ட்ரை பண்ணேன்.
ஸோ அன்னைக்கு தான் என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என் தம்பி கூட பேசினேன். டேய் ஒரு படம் பண்ணுவோம், நீ ஹீரோ நான் டைரக்டர், ஓகேன்னு. ஓகேன்ட்டு கேரக்டரைசேஷன்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம பசங்க, நம்ம தளபதி குரூப் ஒன்று இருக்குது, அதில் காஸ்டிங் கால் போட்டேன். எல்லாருமே வந்தாங்க, நம்ம பண்ணுறோம் ஜியாட், இனாஸ் எல்லாமே வந்து நமக்கு இன்னொரு க்ரூ செட் ஆகிருச்சு. அண்ட் படம் பெருசாக ஆரம்பிச்சிச்சு அதோட. ஸோ ப்ரொஃபஷனல் சினிமாட்டோகிராஃபர் தேவைப்பட்டார். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்மு வந்து அஜய் இன்னொரு பாய். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே நைட் ஷூட்டுக்கு நம்ம லைட் எடுத்துகிட்டு போகலை, ஏன்னா நமக்கு தெரியாது நைட் ஷூட்டில் லைட் தேவைப்படும் விடு, நம்ம சும்மா 2 ஃப்ளாஷ் லைட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அந்த நாள் ஷூட் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிருச்சு. ஸோ 2வது நாள் திரும்ப அதே ஷூட் போட்டு ஒரு ஹீரோயின் வரேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு சொல்லிட்டா எனக்கு வரையலாதுன்னு. என்னடா பண்ணுறது, இப்போ ஹீரோயின் தேவையே சின்ன கேரக்டருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போக்கல என் ஒய்ஃப் தங்கச்சி நைட் தூங்கிக்கிட்டே இருந்தா. அவன் அப்படியே எழுப்பாட்டி சிந்து, அவன் அப்படியே எழுப்பாட்டி வாமா எனக்காக பண்ணித்தாமா உன் மச்சானுக்காக, சரி மச்சான் நான் வரேன்னு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஷூட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு. அப்படியே ஒரு 1 மந்த் எடுத்தேன் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு. ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் எனக்கு ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் வர மட்டும் என்கிட்ட எல்லாம் கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான், நீ நல்லா earn பண்ணுற, உனக்கு எதுக்கு இந்த சினிமா? நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, நான் ட்ரை பண்ணுறேன், நான் நல்லா பண்ணேன், என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ என் படம் டீசர் செப்டம்பர் 18th 5 o'clock ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டீசர் நான் வந்து இட் வாஸ் அ ஃப்ரைடே, பள்ளிக்கு போயிட்டு வந்து நான் சாப்பிட கூட இல்லை. 5 o'clock எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, அமர் பண்ணுறான் பார்ப்போம். ஸோ அந்த டீசர் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க, உனக்கு எதுக்கு இந்த சினிமா? அவங்க சொன்னது அவங்களே கால் பண்ணி சொன்னாங்க, நீ பண்ணு நாங்கள் இருக்கோம் உனக்கு. அந்த ஒரு 40 seconds டீசர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை நான் ஃபுல்ஃபில் பண்ணேன். ஸோ அதுக்கு அடுத்த வீக் மூவி ரிலீஸ் ஆகியிருக்க போக்கில் க்ரூலேருந்து ஒரு க்ளோஸ் மெம்பரோட அப்பா இறந்துட்டார். ஸோ படம் ரிலீஸ் பண்ணுறது எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. ஸோ படத்தை போஸ்ட்போன் பண்ணோம் 1 week. ஸோ 1 week அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிச்சு. ஒரு சின்னதாக ஒரு ப்ரீமியர் பண்ணோம், தியேட்டர்லாம் இல்லை, வீட்டில் ஒரு 65 inch டிவி வச்சு கொஞ்சம் தெரிஞ்சவங்கெல்லாம் கூப்பிட்டு. ஸோ எல்லா படம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ஸ்டண்ட் சீன் வச்சுருக்கீங்க அது கொஞ்சம் செட் ஆகலை, நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணுங்கன்னு. ஸோ மற்றபடி அந்த படத்துக்கு ரொம்ப நல்லா ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அடுத்த படம். ஸோ அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40,000 வியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ படம் நல்லா போய்கிட்டு இருக்க போக்குள்ள அந்த படம் நம்ம ஒரு சேனல் கூட, ஒரு ஃபேமஸ் சேனல் கூட கொலாபரேஷனில் தான் பண்ணினோம். ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அவங்க நம்ம படத்தை டிலீட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ ரொம்ப வலிச்சிச்சு. ஏன்னா டெய்லி போயிட்டு அந்த படம் வந்து எனக்கு துல்கர் எப்படியோ அந்த மாதிரி டெய்லி காலையில் போய் பார்ப்பேன் அந்த படத்தை, ஏதாச்சும் இது வந்திருக்கா, கமெண்ட்ஸ் வந்திருக்கா. ஏன்னா படத்தை வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இதுவும் படம் அமர், நீ படம் உனக்கு ஒரு 60,000 rupees இப்படி பண்ணலமா இருந்தா உனக்கு ஒரு 20 லட்சம் தந்தா நீ இதை விட ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த படம் தேடுறேன் இல்லை, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கால் பண்ணுறேன், ஃபோன் தூக்குறாங்கல்ல. அப்புறம் நேராக போய் பார்த்தேன், இல்லை உங்கள் படம் ஹீரோ கூட எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அவர் வீடியோஸ் ஒன்று நம்ம சேனலில் இருக்கக்கூடாது, நாங்கள் டிலீட் பண்ணுறோன்னு டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. லைக் ஏறின மலையிலேருந்து ஒரு 100 feet ஏறின மலையிலேருந்து அப்படியே தள்ளி விட்ட மாதிரி ஆகிருச்சு. ஏன்னா நான் இப்போ ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணணும்னா கூட என்கிட்ட ஒன்றுமே இல்லை காட்டுறதுக்கு. ஸோ யூடியூப்பை தவிர எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்க போக்கில் நான் இன்னொரு ஸ்டோரி எழுதினேன், ஏஜேகே. ஸோ அது நான் நடிக்கணும்னு எழுதின ஒரு ஸ்டோரி. அப்போது எனக்கும் என் ஃப்ரெண்டு ஒன்று கால் பண்ணி சொன்னார், ஏதாச்சும் நல்ல கதை இருந்தால் சொல்லு மச்சான், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஆனால் நான் நடிப்பேன்னு. இப்போ நான் சொன்னேன் ஓகே நோ இஷ்யூஸ், ஏன்னா அவரும் கொஞ்சம் ஹீரோ மெட்டீரியல் தான், பண்ணுவோம் மச்சான்னு. ஸோ அந்த படம் ஷூட்டிங் பண்ணி, ஸோ அது மூலியமாக தான் எனக்கு கௌஷிராஜ் இன்ட்ரடக்ஷன் வந்துச்சு. ஸோ அவள் தான் மெயின் ரீட் செஞ்சால், நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன், ஒரு நெகட்டிவ் கேரக்டர்.
ஸோ அது பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு டீசர் ரிலீஸ் ஆகின உடனே ஹீரோ வந்து சொல்லிட்டாரு அந்த படம் கொஞ்சம் சைபர் கிரைம் அண்ட் ஒரு பிளே பாய்ட லைஃப் பேஸ்ட். ஸோ அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு அடால்டரி சீன்ஸ் இருக்குது, லைக் ஜஸ்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. டீசர் ரிலீஸ் ஆகி 10 நாளில் ஹீரோ சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, எனக்கு வீட்டில் கேஸாக இருக்குன்னு. ஸோ திரும்பவும் அடியா என்ட்டு ஓகே. அப்போ நான் கேட்டேன் என்ன ட்ராப் பண்ணுறதா? சொன்னால் ட்ராப் இல்லை, சின்ன டைம் ஒன்று எடுப்பேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போல் திரும்ப எழுதினேன் அர்ஜுன் டேவிட் என் 3வது படம். ஸோ அது எழுதி ஹீரோ ஃபைனல் பண்ணி ஹீரோயின் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க போக்கில் ஸ்ரீலங்காவில் ஃபுவல் கிரைசிஸ் வந்துச்சு. ஸோ அது ஒரு 10 நாள் கால் ஷீட் படம் ஒரு 10 மாதம் போயிருச்சு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற போக்கில் கடைசி நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே பெரிய பிரச்சனை வந்தனால சில பல ரீசன்ஸ்னால அந்த படமும் ட்ராப் ஆகிருச்சு. ஸோ அந்த படம் ட்ராப் ஆகி இப்போது நமக்கு இந்த சினிமா வேணாம் என்ன முடிவு பண்ணிட்டேன். சினிமா வேணான்னு முடிவு பண்ணிட்ட டைம் எனக்கு ஏஜேகே ப்ரொடியூசர்கிட்டேருந்து கால் ஆண்டு வருது, அமர் நம்ம ஏன் ஏஜேகே படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. அட உண்மையாக கேட்குறேன் போல சொன்னால், ஐயா நீ பேலன்ஸ் வேலையெல்லாம் பாரு, நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம்னு. ஸோ டக்குன்னு எல்லா வேலையும் எடிட்டர் அவங்க எங்கெல்லாம் பேசி போஸ்டர்லாம் எடிட் பண்ணி அந்த டைம் இன்னொரு பிரச்சனை, படத்தை அப்லோட் பண்ண முடியாது. ஸ்ரீலங்காவில் பவர் கட், படம் 50% போகிறப்போ கரண்ட்டை வெட்டி டேட்டா ஒர்க் பண்ணாதுக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில். ஸோ எப்படியோ நைட் இருந்து இன்றைக்கு படத்தை 20 செகண்ட் ரிலீஸ் பண்ணுறது, படம் 20 செகண்ட் ரிலீஸ் ஆகலை. ஸோ டெக்னிக்கல் கிளிச், சாரி 21st ரிலீஸ் பண்ணனா அது இதுன்னு டெக்னிக்கல் கிளிச் அது இதுன்னு சொல்லி நைட் அப்லோட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணோன்னு அந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. அந்த படம் வாஸ் லைக் எல்லாருமே கால் பண்ணி நீ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு சரி இனி எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கோ குட். ஸோ அந்த படம் நல்லா போய்கிட்டு இருக்க போகல. ஸோ அர்ஜுன் டேவிட் இன்னொரு பக்கத்தில் ஃபுல்லாக ட்ராப் ஆகிருச்சு படம். ஸோ இந்த பக்கம் வந்து ஸோ 2 அவார்ட்ஸ், பெஸ்ட் டைரக்டர் அது இதுன்னு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்க போகல ஏன் பொண்டாட்டி ஆரம்பித்தா அவக்கும் படம் நடிக்கணும்னு. ஸோ எனக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க போல ஒய்ஃப் கூட பேசிக்கிட்டே இருக்க போல் நான் சொன்னேன், என்கிட்ட ஜிஎம்ஆர்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, பட் இது வந்து ஃபுல்லாக ஒரு கலாம்போ பேஸ்ட் ஒரு ராக் கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட். ஸோ இதில் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு கரியர் சேஞ்சிங் மூவியாக இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போது என் ஒய்ஃப் சொன்னது எஸ் பண்ணுவோம், பட் பட்ஜெட் என்ன மாதிரி வரும்னு போக்கல. ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கல் ரிலீஸ் ஒன்றுமே தெரியலை. அண்ட் இங்கே நிறைய பேர்கிட்ட அட்வைஸ்ன்னு போய் கேட்டால் அவங்க எங்களால் இருக்கிறத விட கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் அட்வைஸ் கேட்குறது குறவு. ஸோ சரி நம்மளே பண்ணுவோம் இவ்வளோ பண்ணிட்டேன்னு ப்ரொடியூசர் தேடிக்கிட்டு இருக்க போல என் பிரதர் ஒன்று எனக்கு மெசேஜ் பண்ணார், நீ ஏதாச்சும் படம் பண்ணுறேன்னா சொல்லு கண்டிப்பாக பண்ணுவோன்னு. ஸோ அவரை மீட் பண்ணி ஸோ நான் ஒரு ரீசனபிள் பட்ஜெட் ஒன்று அவர் கொடுத்தேன். ஸோ அப்போ அவர் சொன்னார் ஓகே நான் உனக்கு கேஷ் தரேன்னு. ஸோ அவரும் கேஷ் தந்தார். ஸோ அந்த படம் டைம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, மழை. நான் ஷூட்டிங் போட்டு கேமரா வச்சுட்டேன்னா மழை. ஸோ அங்கே ஷூட்டிங் போடவே பயம், ஏன்னா எக்யூப்மெண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு நாளே 40,000 போச்சு ஜிஎம்ஆர் மூவிக்கு. ஸோ நம்ம எக்யூப்மெண்ட்டை எடுத்துட்டோன்னு சொன்னால் அங்கே ஷூட் நடக்குதோ இல்லையோ நான் காசு கொடுத்தே ஆகணும். ஸோ எப்படியோ ட்ராக் பண்ணி ஒரு 4 மாதத்துக்கு கிடையாது அந்த மூவி ஒரு 10 days கால் ஷீட் 4 months போச்சு மழைனால. ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண காசு இல்லை. அப்புறம் அது எப்படியோ இருந்த காசை வச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு என் லைஃப்பில், பர்சனல் ப்ராப்ளம். ஸோ ஒய்ஃப் கூட ஒரு கேஸும் இல்லை, சும்மா ஒரு வேற ஒரு பர்சனல் ப்ராப்ளம் என் பிஸ்னஸில். ஸோ அதில் வந்து கொஞ்ச நாள் எனக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, மூவி கூட ஹோல்ட் ஆகிருச்சு. ஸோ அப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போக்குள்ள ஜிஎம்ஆருக்கு வந்து ஒரு கோ ப்ரொடியூசர் தேடுவோம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க போல் யாருமே முன் வரல ஒரு கோ ப்ரொடியூசராக. எல்லாமே சொன்னது ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட் கொண்டு வாங்க என்ட்டு. ஓகேன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் திரும்ப ஓடிடுச்சு லைஃப்பில். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ எப்போயுமே என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் லைனப்பில் வச்சுப்பேன்.
ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா யூஸ் பண்ணிப்போன்னு. ஸோ யூஸ்வலாக எனக்கு ஒரு சின்ன பசங்க கேங் இருக்காங்க, என்னை விட ஒரு 10 வயசு சின்னது. அண்ணான்னு இப்போ என்னை கூப்பிட்டுக்கிட்டு அமர் நானா எங்கள் கூட வாங்க செட் ஆகுது. ஒரு நாள் எதிர்த்து அவங்கள பார்க்க போகிறப்போ ஒரு பாய் வந்து என் கூட பேசினார். நீங்கள் அமர், நான் சொன்னேன் யா, நான் வந்து ஜசீர் த ஃப்ரெண்ட் தம்பின்னு சொன்னார். நான் சொன்னேன் யா, எனக்கு ஒன்று தெரியும், அவர் தான் காலித் ப்ரோ, ஒரு படம் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ எனக்கு என் ப்ரொடியூசர்ஸ் எங்கால வராங்கன்னு உண்மையிலே தெரியாது. எனக்கு ஏன் கடவுள் அனுப்பி வைக்கிறதான்னு தெரியாது. ஸோ அவர் கேட்டார் ஏதாச்சும் பண்ணுவோம் ப்ரோ, சினிமாவில் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னப்போ நான் சொன்னேன் ஓகே, திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு டாக், வில் மீட் சம்வேன்னு சொன்னேன். அப்பாண்டு அவரே ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில். ஸோ பட் மீட்டிங் தான் அது எங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சு. ஸோ என் வீட்டுக்கு வந்து நான் ஸ்டோரி சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜெசிகா ப்ரோ இமீடியட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு இன்னே காசு போட்டுறேன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி எவ்வளோ ஸ்டார்ட் வேணும்னு கேட்டார். நான் ஜெசிகாவில் ஜிஎம்ஆரில் பண்ண மிஸ்டேக்கே இங்கே பண்ணல, எனக்கு ஃபுல் கேஷ் எல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு ஷூட்டிங்க்கு ½ கேஷ் ஃபஸ்ட் போடுங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்களே அக்கௌண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அவர் கேஷ் போட்டார். 10 days வினோ என் சினிமாட்டோகிராஃபர் என் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வினோட ஒய்ஃப் ப்ரெஷா அவள் ஆக்ட் பண்ணா. அண்ட் ஆண்ட்ராய்டு ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நாளாக என் கம்பெனியில் என் கூட வேலை செஞ்சு என் கூடயே தான் இருக்கான். ஸோ அவன் எப்போக்குமே சொல்லுவான் அந்த டைம், நீங்கள் டைரக்டர் ஆகினா எனக்கு வாய்ப்பு தரணும்னு. ஸோ ஓகே, நான் உனக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருக்கேன், இந்த படம் நீயே ஹீரோவாக பண்ணுன்னு. இந்த படத்தை ஜெசிகாவை அவர் சொன்ன மாதிரி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் தியேட்டர்ஸ் வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அப்டேட் பண்ணுவோம், மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஃபர்ஸ்ட். ஸோ நல்லபடியாக அந்த முடிஞ்சிருச்சு, ஒரு ஹாரர் மூவி. ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து டிசம்பர் கொண்டு வர பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லா ஒர்க்கும் நல்லபடியாக முடிஞ்சு, அனுஷன் மியூசிக், அகிலன் எடிட்டிங்னு படம் ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ வெள்ளம் வந்துருச்சு. ஸோ வெள்ளம் வந்ததுனால அந்த படத்தை கொண்டு வர முடியலை. ஸோ அதுக்கப்புறம் ஓகே லாஸ்ட் வீக் கொண்டு வருவான்னு பார்க்க போக்கல தளபதியே எனக்கு எதிரியாக வந்துட்டாரு. ஸோ அவர் படம் வரனால யாருமே தியேட்டர் தரையிலான்னு சொன்னாங்க. ஸோ எல்லா இடமுமே போய் கேட்டு தியேட்டர் இல்லை, கஷ்டம்னு. சரி நோம்பு கூட வருது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏப்ரல்லே பண்ணுவோம்னு ப்ரொடியூசர் சொன்னார். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம் ஏப்ரல்லே. ஸோ எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜனநாயகன் டிலே ஆகிச்சு. ஸோ அங்கே வந்து டேட்டை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஜனநாயகன் திரும்ப வருதுன்னா நம்ம படத்தை போஸ்ட்போன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்க கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொன்னதுக்கப்புறம் சரி இப்போ ஏப்ரல் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குற எல்லாம் கண்டிப்பாக தியேட்டர் வாங்க, லொக்கேஷனை சொல்லுவோம். ஸோ சொன்ன டைமுக்கு ஜெசிகாவை கொண்டு வர முடியாதனால அங்கே சரி ஒரு படம் பண்ணுவோமேன்னு நைட் ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டு இருக்க போக்கில் எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு. அந்த கண்டென்ட் தான் ஸ்டெலா, ஒரு லவ் ஃபில்ம். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக ஒரு லவ் ஃபில்ம் பண்ணுங்கன்னு. ஸோ நானும் ஓகே ஒரு ஷார்ட் ஒரு 1.5 lakhs ஒரு படம் பண்ணுவோம் யூடியூப் என்ன பண்ண படம் தான் ஸ்டெலா. ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரி சொன்னது என் ஒய்ஃப்க்கு. ஸோ அவள் சொன்னால் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்காமல் பட் ப்ராப்பராக பண்ணு, ஸ்டோரி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி ஹீரோயின், அதுக்கப்புறம் என் மேக்கப் ஆர்டிஸ்ட் அகல் பைஷாக்கி அவவா இருக்கட்டும். ஸோ அது வந்து ஒரு 2 இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 34 ஆகுது. ஸோ அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது, நான் ஒரு 17 years கேரக்டருக்கு போகணும். ஸோ அங்கே அகல் பை ஷக்கீட மேஜிக் தான் அது. ஸோ அவள் அப்படியே இதாக்கினா அந்த மூவி நல்லா வந்துச்சு வித் அனுஷன்ஸ் மியூசிக். ஸோ படம் வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகிச்சு. ஸோ அந்த படம் எப்படின்னா எனக்கு ஒரு ரீபர்த். மைக்கேல் படமாக இருக்கேலும் பட் இது ஒரு ரீஇன்ட்ரடியூசிங் ஆஸ் எ டிரெக்டர். ஸோ அந்த படம் எனக்கு பீங் வெரி ஓப்பன் ஒரு டைமுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு முந்தி சப்போர்ட் பண்ணுறவங்க யார் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா. படம் ரிலீஸ் ஆகி யூஸ்வலாக என் படம் 1 day 5,000 views எனக்கு கிடைக்கிற சப்போர்ட். இந்த படம் 5 நாள் ஆகுது 1,500 viewஸில் நிற்கிது. தோத்துட்டோமோ இல்லைன்னா எங்களை வெறுத்துட்டாங்களா, இவன் படம் பண்ணுறான்னு நோம்பு வேறு ஆரம்பிச்சிச்சு. படத்தை கூட ப்ரொமோட் பண்ணலாது. நான் ஒய்ஃப்க்கு போய் சொல்லிட்டேன், அதில் நான் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கொடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டோமான்னு. அது என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஒரு 6 நாளில்
படம் 500 600 700 இன்னும் போய் 5000 வியூஸுக்கு வந்துருச்சு. அப்புறம் 4 days 7500 வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு காலையில் நான் எந்திரிக்கிறேன், படம் 15000 வியூஸ் பண்ணியிருக்கு. எனக்கு அது போதும். ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்னை கைவிடலை. என்ன கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு, பட் வேர்ட் ஆஃப் த மவுத்தில் படம் நல்லா போயிடுச்சு. இன்னைக்கு இங்கே வர முதல்ல 15000 வியூஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். போஸ்ட் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை பார்த்த எல்லாருமே உங்கள் சப்போர்ட் தான் எப்போயுமே, உங்கள் ஷேர்ஸ் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ வெரி மச். என் சினிமா ஜேர்னியில் என் அம்மா அப்பா, என் ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஆள் இருக்கார். யாருன்னு சொன்னால், ஒரு 2018 ஒரு ஃபிலிம் பார்க்க போனேன், கோமாளி கிங்ஸ். ஸோ அந்த கோமாளி கிங்ஸில் பாபத் பாபான்ற ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒரு ஆள் பண்ணியிருந்தார். அவர் பேர் கஜன் கணேசன். ஸோ அவர் என் ஃப்ரெண்ட் இல்லை. படம் பார்த்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் கேரக்டர். ஸோ சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணி அவருக்கு மெசேஜ் அனுப்பினேன், உங்கள் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சின்னு. ஸோ நான் ரிப்ளை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் டே காலையில் பார்க்குறேன், அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை மூவின்னு. ஸோ அவர் ஏன் ரிப்ளை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னு சொன்னால், எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழ் ஃபிலிம் பீக்கில் போனதுண்டா ஒரு ரீசெண்ட் இயர்ஸாக அது கோமாளி கிங்ஸ் தான். ரோடாக இறங்கி ப்ரொமோஷன் பண்ணாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, எல்லாருமே தியேட்டர் போய் பார்த்தாங்க. 5-6 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகிச்சு ஒரு ஃபஸ்ட் 2-3 வீக்ஸ். ஸோ அப்போ அவருக்கு நிறைய பேர் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஆளாக மெசேஜ் பண்ணி நான் சொன்னேன், அப்போ நான் சினிமாவில் இல்லை, அவருக்கு சொன்னேன், எனக்கு கொஞ்சம் சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு நாளைக்கு என்னை கூப்பிடுங்க ஏதாச்சும் சான்ஸ் இருந்தான்னு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட நம்பரை கொடுத்தாரு. ஸோ அவர் கூட மெசேஜ் பண்ணுறது அது இதுன்னா கொஞ்சம் அவரையும் கூட நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டார். ஸோ நான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறேன் கஜன் அண்ணா என்ன நான் அவருக்கு சொன்னப்போ, நீ பண்ணுடா என்னன்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொன்னார். ஸோ யாராக இருந்தாலும் சொல்கிற ஒரு வார்த்தை தான், என்னன்னாலும் சொல்லு பண்ணுறேன்னா நான் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு மைக்கேல் ஃபிலிமில் ஒரு பெரிய ப்ராப்ளம், படம் எல்லாமே செட் ஆகினதுக்கப்புறம் படத்தில் இருந்த டெக்னிக்கல் டீமில் ஒரு 4 பேர் விலகிட்டாங்க. என்ன ரீசன்னு தெரியாது, குரூப்பை லீவ் பண்ணிட்டாங்க, ஃபோனை ஆன்சர் பண்ணுறாங்கல்ல, சினிமாட்டோகிராஃபர், தென் த மேக்கப், லைட்டிங், ஸோ மெயின் கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ரொம்ப ப்ரோக்காக இருக்கப்போ என் தம்பி கேட்டார், இமாக் அமர்னானா என்ன செய்ய போகிறோம், எனக்கு ஒரு நாள் தான் நான் ஷார்ட் பண்ணுறேன்னா, ஆனால் சத்தியமாக எனக்கு ஒரு நாளில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது எனக்கு. ஏன்னா நான் தான் சொன்னேன், எனக்கு நைட் ஷூட்டுக்கு என்ன லைட் கொடுப்போன்ற நாலேஜ் கூட எனக்கு அப்போ இல்லை. என் ஃபர்ஸ்ட் படம், அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. வீட்டு முன்னாடி தம் ஒன்று அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம், என்ன பண்ணுறது. போக்கில் எனக்கு என் மைண்டில் கஜன் அண்ணா ஸ்டக் ஆகினார். கஜன் அண்ணாகிட்ட ஏன் நம்ம கேட்கக்கூடாது, ஓகே கால் பண்ணுவான்னு. ஃபர்ஸ்ட் கால் நைட் ஒரு 11 o'clock இருக்கும். என்னடா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும்? ஆனால் எனக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் வேணும், எனக்கு அது இருந்தால் நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிடுவேன், இல்லைனா நான் இந்த படத்தை ட்ராப் பண்ணிடுவேன். இல்லை நீ ட்ராப்பெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு 10 minutes தான். ஸோ 10 minutes அகெயின் கால் பேக் வருது எனக்கு. அமர் இப்போ நான் ஒரு நம்பர் அனுப்புவேன், ரெமினாத் தஜே, நான் ஆல்ரெடி பேசிட்டேன், நீ பேசுன்ட்டு நான் ரெமினாத்துக்கு கால் பண்ணுறேன். ப்ரோ சொல்லுங்கள், கஜனா நான் சொல்லிட்டாரு, நம்ம ஒர்க் பண்ணுவோம், டேட் பண்ணுவேன். ஸோ அந்த ஹெல்ப் தான் ஏண்ட க்ரோத்துக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஏன்னு சொன்னால், அன்னைக்கு கஜன் அண்ணா மாதிரி ஒருத்தர் அங்கே இல்லைன்னா நான் அடுத்தது என்ன பண்ண தெரியாது. ஏன்னா எனக்கு சினிமாவில் கண்டெக்ட்ஸ் இல்லை. நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் கால் வைக்கிறேன், எனக்கு யாரையுமே தெரியாது. என் படத்தில் நடித்தது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே எங்கள் முஸ்லீம் பசங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. ஹிந்துஸ்ன்னு யாருமே இருக்கல அந்த படத்தில், எடிட்டர் கூட முஸ்லீம், எல்லாமே நம்ம பசங்க. ஸோ எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் யார் இருக்காங்க, யார் டைரக்டர்ஸ், யார் ஆக்டர்ஸ், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அவரை அன்னைக்கு சரிடா நான் பார்க்குறேன்ட்டு அவர் கால் பண்ணலைன்னா அந்த படம் நடந்தே இருக்காது. ஸோ அதுக்கு கஜன் அண்ணா தேங்க்யூ வெரி மச். என் ஒரு விக்டரிக்கு பின்னாடியும் நீங்கள் இருக்கிறீங்க கஜன் அண்ணா. ஸோ ஒரு பிக் தேங்க்ஸ். நான் எப்போக்குமே சொல்கிறது, என் குரு நீங்கள் தான், எப்போக்குமே நீங்கள் தான் இருப்பீங்க. என் ஃபேவரட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜா இருந்தாலும் என் குரு நீங்கள் தான் எப்போக்குமே கஜன் அண்ணா. அண்ட் ஸோ நமக்கு நல்லது பண்ணுற மாதிரியே எங்களுக்கு முதுகில் குத்துறதுக்கும் ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஸோ அந்த மைக்கேல்னு ஒரு படம் பண்ணோம்,
அது மட்டும் எனக்கு என்ன யாருக்குமே தெரியாது. படம் வியூஸ் மட்டும் போச்சு. ஓகே, ஒரு பையன் வந்திருக்கான் புதுசாக, ஒரு டைரக்டர் என்ன அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது ஏஜேகே. ஸோ அன்னைக்கு வந்து அந்த மூவியில் நான் வெளியாலலாம் காஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். போஸ்டர்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த மைக்கேல் டைரக்டர் இன்னொரு படமும் பண்ணுறாரு. ஸோ 1 இயருக்கு இடையில எப்படி இவனுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிச்சின்ற டாக்ஸ் ஆரம்பிச்சிச்சு. எப்படிடா ஒரு படம் பண்ணி 6 மாதத்தில் அவனுக்கு இன்னொரு ப்ரொடியூசர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ அன்னைக்கு எல்லாருமே என்கிட்ட வர ஸ்டார்ட் பண்ணாங்க. அது நான் அப்போ நினச்சது எல்லாருமே என்கிட்ட வர்றது என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு. பட் அந்த படத்தோட ஒரு டீசரோ ஃபர்ஸ்ட் லுக்கோ வரப்போ தான் தெரியுது அவங்க யாருமே என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்தில்லை. யாருமே இங்கே சப்போர்ட் பண்ண வந்தில்லை. இவன் என்னடா பண்ணுறான் அதை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் அவங்க உண்மையிலே சப்போர்ட் பண்ண வந்திருந்தா அந்த படம் டீசர் வரப்போ அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணல. எனக்கு ஒரு லைஃபே பிளாங்க் ஆகிருச்சு. என்னடா நம்ம கூட இருந்து பண்ணு ப்ரோ நம்ம இருக்கோன்னு சொன்னவங்க இன்னும் டீசர் இப்போ கேட்க கூட முடியாது. ஏன் ப்ரோ நீ என் டீசரை ஷேர் பண்ணலைன்னு. ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு சினிமாவில் நிறைய பேர் ஒரு மாஸ்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம சினிமாவில் சர்வைவ் ஆகணும்னா நம்மளும் அந்த மாஸ்க்கை போடணும். அந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணணும்னு. ஸோ அன்னைக்கு தான் நான் டிசைட் பண்ணேன் அவங்க எல்லாம் என் கூட எப்படி இருக்காங்களோ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். ஸோ யார் படம் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன் படம் வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மைண்ட் செட்டுக்கு அப்படியே போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஒரு 2022லேருந்து 2024 மட்டும் நான் கொஞ்சம் பிளாங்க் ஆகிட்டேன். எனக்கு யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் சப்போர்ட் பண்ணலைன்னு ஒன்றுமே புரியலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மைண்ட் செட் நம்ம எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணணும் என்ன நமக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. பட் இங்கே இருக்க இன்னொரு பெரிய ப்ராப்ளம், அது எனக்கு என்னன்னு தெரியாது. நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு யாராச்சுக்கு நம்ம கூட ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டால் இருக்கிற ஒரு பெரிய கிடைக்கிற ஒரு பதில் எனக்கு மற்ற டைரக்டர்ஸ்க்கு தெரியா. ஆனால் நம்ம சினிமாலேருந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். எனக்கு அது புரியலை. ஏன் நிறைய பேர் அது சொல்கிறீங்கன்னு. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறப்போ இங்கே நிறைய பேர் சொல்கிறது நம்ம பிரேக்கில் இருக்கோம்னு. நான் செலக்டட் ஆட்களோட தான் ஒர்க் பண்ணுறேன்ட்டு எனக்கு எப்போயுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கௌஷிராஜ், என் ஒய்ஃப் பிரஷா, வினோ, இவங்க கூட தான் நான் தொடர்ந்தேன். மியூசிக் டைரக்டர் அனுஷன், எடிட்டர் அகிலன். ரீசன் நான் ஏன் அவங்களோட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு 4-5 days இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆள் அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க கதை கூட கேட்காம நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லப்போ கூட எனக்கு அங்கே ஃபஸ்ட் ஸ்டெப்பே என் லைஃப்பில் டிமோட்டிவேட் ஆகுது. எனக்கு என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கதை பண்ணிட்டோமே, கால் பண்ணி நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க உங்களை கொஞ்சம் மீட் பண்ணலாமான்னு கேட்குறப்போ நான் இனிமேல் படமே பண்ண மாட்டேன், நான் பிரேக்கில் இருக்கேன். எனக்கு அப்படி சொல்கிறப்போ ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே அந்த பேட் இம்ப்ரெஷன் வரப்போக்கில் எனக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் த மெயின் ரீசன். என்ன நம்புகிறவங்க, கௌஷியாக இருக்கட்டும், பிரஷாவாக இருக்கட்டும், ஷாமலா அம்மா, மதுமிதா, ஷாமலா என் ஒய்ஃப், இவங்கெல்லாம் என்ன நம்புறது, அமரன்னா எங்களை கைவிட மாட்டார், அவர் நல்லா பண்ணுவார். ஸோ தட்ஸ் த ரீசன் நான் மெயின்லி ரிப்பீட்டடாக இதே க்ரூ கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ மற்றபடி எனக்கு இப்போ சொல்கிறாங்க எனக்கு மற்றவங்க கூட ஒர்க் பண்ண ஆசை இல்லை, அதனால தான் நான் இவங்க கூடயே ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணுறேன். சத்தியம் எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. ரீசன் என்னென்னு சொன்னால் நான் நிறைய பேர் கூட பேசியிருக்கேன், அவங்க என் ஸ்டோரி கூட கேட்க ரெடியாக இல்லை. ஸோ எனக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸ்டோரி கூட கேட்க ரெடி இல்லாமல் அந்த அளவுக்கு வேர்ஸ்ட்டாக நம்ம ஃபில்ம் மேக்கிங் பண்ணுறோன்னு. ஸோ அதனால தான் நான் செலக்டட் ஆட்களோட ஒர்க் பண்ணுறது. பிகாஸ் சினிமாட்டோகிராஃபர் எனக்கு சேஞ்ச் பண்ணல. பிகாஸ் ஏன் சினிமாட்டோகிராஃபர் அவரோட ஜாப்பை 100% ப்ராப்பராக பண்ணுறாருன்னா எனக்கு வந்து இன்னொரு சினிமாட்டோகிராஃபருக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபரோட பேக் டு பேக் ட்ராவல் பண்ண போக்கில் ஹீ ஸ்டார்ட்ஸ் லேர்னிங் மீ. அவர் என்ன லேர்ன் பண்ண போக்கில் எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு அவர் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவார். ஸோ அண்ட் செகண்ட் த மியூசிக் டைரக்டர் அவன் ஒர்க்கை நல்லா பண்ணுறப்போ டெஃபினெட்லி எனக்கு சேஞ்ச் போக தேவையில்லை. எக்ஸாம்பிள் மணிரத்னம் லைஃப் லாங் அவர்
ஏஆர் ரஹ்மான் கூட தான் ட்ராவல் பண்ணார் எக்ஸாம்பிள், பிகாஸ் ஏஆர் ரஹ்மான் இஸ் டூயிங் இஸ் ஜாப் வெல். ஸோ அதே மாதிரி அனுஷன் இஸ் டூயிங் இஸ் ஜாப் வெல். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ் அனுஷன் கூட ஒர்க் பண்ணுறது. பட் இங்கே இண்டஸ்ட்ரியில் சொல்கிறது வந்து நான் ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு வேறு யாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறேன். ஆனால் நான் வாய்ப்பு கொடுக்க போக்கல அங்கே என்னைய ஹியூமிலேட் பண்ணுறது யாருமே பேசுறது இல்லை. நான் ஓப்பன்லி சொல்லணும்னா இன்டர்வியூஸில் கூட இதை பற்றி சொல்கிறது இல்லை. பட் ஹியூமிலேஷன்ன்றது டைரக்டர்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஸ்டக் ஆகும். ஏன்னா ஒரு மூவின்னு வந்துட்டா படத்துக்கு முதல்லையும் ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணணும், படத்துலேயும் ஒர்க் பண்ணணும், படத்துக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணணும், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ப்ரொமோஷன் அந்த டைரக்டர் தான் பண்ணணும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஆக்டர்ஸ் எடுத்தால் அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க, அவங்க போயிடுவாங்க. பட் ஒரு டைரக்டர்ன்றது ஒரு ஜேர்னியே இருக்கணுமான ஒரு ஆள். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஹியூமிலேஷனில் ஆரம்பிச்சிச்சின்னா நம்ம 4-5 ஸ்டெப்ஸ் போக இருக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போக்குமே எங்களைய மோட்டிவேட் பண்ணி அமரன்னா அவங்களால முடியும், நாங்கள நம்புகிறோம் என்ன இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஏதாச்சும் எங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் அது இது இருந்தால் கூட எங்களுக்கு கேட்டுக்கொள்ளும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்தால் கூட அமரன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண போல ரொம்ப ஈஸியாக நம்ம அவுட்புட்ஸும் ரொம்ப நல்லா வரும். ஸோ நான் இப்பயும் சொல்கிறேன், நான் செலக்டட் குரூப்போடு இருக்கல்ல, எனக்கு எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ண ஆசை இருக்குது. மேபி மியூசிக் டைரக்டர் அனுஷன் வினோ அவங்கள விட்டு வாரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் வென் இட் கம்ஸ் டு காஸ்டிங் எனக்கு எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ண ஆசை இருக்குது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து மூவிஸ் வந்து சீரியஸாக லைக் ஒரு வருஷத்துக்கு 2 பண்ணணும் 3 பண்ணணும்னு இல்லை. எனக்கு வந்து மூவிஸ் ஒரு இயருக்கு எனக்கு ஒன்றும் வந்து போதுமென்ற மைண்ட் செட்டில் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறேன். ஸோ அதனால் மேபி இந்த இயர் இல்லை நெக்ஸ்ட் இயர் தான் அடுத்த மூவி ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக நான் கால் பண்ணுவேன் காஸ்டிங்ஸ். ஸோ கால் பண்ணேன்னா நான் காஸ்டிங் கால் போட மாட்டேன், நான் டைரெக்டாக அந்த ஆளே அப்ரோச் பண்ணுவேன். ஸோ டெஃபினெட்லி அந்த குற்றச்சாட்டு என் மேலே இல்லை. கண்டிப்பாக நான் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஃபைனலி நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ நான் நிறைய பேர் தேங்க் பண்ணியிருக்கேன் இல்லை கேரியரில் நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. மை ஃபேமிலிஸ், என் ஃபேமிலி ஸ்பெஷலி நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க எப்போக்குமே. என் அம்மாவோட சைடு அண்ட் மை டேட் சைடு எல்லாருமே. அண்ட் என் அம்மா நான் படம் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ அவள் ஒன்றுமே சொல்லலை, என் பையன் ஆசைக்கு நீங்கள் பண்ணு. ஸோ எப்போக்குமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாள் என் அவுட்புட்ஸ் வரப்போ. ஃபைனல் காப்பி வந்துருச்சா நான் அநேகமாக என் செகண்ட் படம் ரிலீஸ் ஆகினாலே முதல்ல ஷி பாஸ்ட் அவே. ஸோ அவள் என் பார்த்துக்கிறது ஒரே ஒரு படம் தான். ஸோ அதுக்கப்புறம் அவள் பார்க்கல. ஸோ அது ரொம்ப பெரிய குறையாகவே இருக்குது லைஃப்பில். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து என் ஆக்டர்ஸ், என் சினிமாட்டோகிராஃபர் வினோ அண்ட் எடிட்டர் அகிலன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அனுஷன் அண்ட் மை ஒய்ஃப் எனக்கு வந்து ஒரு பெரிய பில்லராக இருக்கிறது. அவள் தான் எப்போக்குமே சப்போர்ட் பண்ணுறது. அண்ட் த ஆடியன்ஸ் whoever watching this, there's a lot of Sri Lankan movies coming in future. நிறைய படம் வர இருக்குது. ஏன் படம் என்ன இல்லை, நிறைய பேரோட படம் வர இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் டிக்கெட் ப்ரைஸ் மேக்ஸிமம் ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் படங்களை பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்க தான் இப்போ எங்களுக்கு வந்து இங்கே வந்து பாலிட்டிக்ஸை தாண்டி தியேட்டர் இஷ்யூ அது இதுன்னு எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் நினைக்கிறதா இருக்கும் இந்த பாலிட்டிக்ஸ்னால தான் நம்ம படங்க வருது இல்லைன்னு. அந்த பாலிட்டிக்ஸை தாண்டினாலும் எங்களுக்கு தியேட்டர் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே படத்துக்கு கூட்டம் வருது இல்லை, நம்ம எதுக்கு உனக்கு தியேட்டர் தரணும்னு நிறைய பேர் இருக்காங்க. நீ கூட்டத்தை கொண்டு வா நான் தாரேன்னு. ஸோ கூட்டத்தை கொண்டு வரணுன்னா நீங்கள் எல்லாம் வரணும் எங்கள் படத்தை பார்க்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. ஸோ இங்கே சஞ்சய் படம் வரும், பிரவீன் படம் வரும், ரோனி படம் வரும். ஸோ இவங்க படங்களுக்கெல்லாம் வாங்க, எங்கள் படத்துக்கும் வாங்க. ஸோ கம்மிங் மந்த் நான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஜெசிகா தியேட்டருக்கு வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க. மிச்சம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கல, ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் படத்தை பாருங்கள். ஸோ ஒரு தடவை பாருங்கள் போதும், நீங்கள் திரும்ப பார்க்கணும்னு நம்ம கேட்கல. உங்கள் டைம், ஐ நோ டைம் இஸ் மணி, உங்கள் டைம் and 1000 rupees for the ticket. Thank you very much. So for all the Ceylon Talks fans and subscribers, thank you very much for watching. கண்டிப்பாக இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம்.